வணக்கம், நமஸ்காரம். கோவிலுக்கு நம்ம போகிறோம். ஆனால் கோவிலில் நம்மளுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதை தானமாக வாங்கி கொடுத்தா நமக்கு பல நன்மைகள்லாம் கிடைக்கும். ஏன்னா கோவிலில் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. அந்த வகையில் கோவிலில் 27 நட்சத்திரங்கள் எவ்வாறு செயல்படுது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் முத பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நட்சத்திரத்தில் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். ஒரு கோயிலில் சுவாமியோட விக்கிரகம் இருக்கும், அதனுடைய கிரீடம். அந்த கிரீடத்தை நீங்கள் தொடச்சி கொடுத்தாலே போதும், அது உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். கிரீடத்தையும் நீங்கள் கோயிலில் வாங்கி கொடுக்கலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கற்பூர தட்டு, சூடங்காட்டுற தட்டு ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சூடங்காட்ட உங்கள் லைஃப்பில் தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க தூண்டா விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பரிகாரமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க நைவேத்திய பொருள், வாரத்துக்கு ஒரு முறை போய் சுவாமிக்கு வேணுங்கிற நைவேத்திய பொருள்களை அங்கே வாங்கி கொடுக்க நன்மை உண்டாகும். மிருகசீரிச நட்சத்திரம் அப்படின்னா பீடத்தினுடைய தீர்த்தம். அந்த தீர்த்தம் பீடத்திலேருந்து வரக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், நன்மை உண்டாகும். திருவாதிரை கற்ப கிரகத்தை குறிக்கக்கூடியது. அதனால் நீங்கள் அங்கே போய் தூப தீபங்கள், சாம்பிராணி இந்த மாதிரியான பொருள்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். புனர்பூச நட்சத்திரம் அலங்கார பொருட்கள், சுவாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பூச நட்சத்திரம் அர்த்த மண்டபத்தில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே இருந்து என்ன பண்ணலான்னா விளக்கேற்றலாம், நல்ல பிரார்த்தனை பண்ணலாம். அர்த்த மண்டபத்தில் தான் பூச நட்சத்திரம் இருக்குது. ஆயிலிய நட்சத்திரம் தேவையற்ற குப்பை போடும் இடம். அதனால் கோவிலுக்கு ஒவ்வொரு கர்ப்பகிரக சன்னதியிலையும் ஒரு குப்பை தொட்டி ஒன்று நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். மகம் நட்சத்திரம் விபூதி, சந்தனம், அட்லீஸ்ட் விபூதி ஒரு மாதத்துக்கு ஒரு அரை கிலோ 1 கிலோ கூட வாங்கி கொடுக்கலாம். சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி கிண்ணங்கள் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உத்திர நட்சத்திரம் கிணற்று நீர் தொட்டி. அதனால் அந்த கிணத்து நீர் தொட்டி இருக்கிறத அதை பராமரித்து கொள்ளலாம். அங்கே போய் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து தெய்வத்தை தொழுதுட்டு வரலாம். ஹஸ்த நட்சத்திரம் சுவாமி அபய முத்திரை காட்டுவார். அதனால் அந்த அபய முத்திரை காட்டக்கூடிய இதை நீங்கள் வீடுகள்லேயும் நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். சுவாமியை போய் அதை பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் அலங்கார வஸ்திரம். சுவாமிக்கு சாதாரண வஸ்திரம் இல்லாமல் அலங்கார வஸ்திரம்லாம் சாத்துவாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் நன்மை உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெய் விளக்கு. அப்போ நெய் விளக்கு போட உங்களுக்கு நன்மை உண்டாகும். விசாக நட்சத்திரம் பிரகாரங்களை குறிக்கும். இப்போ பிரகாரங்களை சுத்தப்படுத்தலாம், பிரகாரங்கள் உள்ள தெய்வங்களை வணங்கலாம். அந்த பிரகாரங்களுக்கு நீங்கள் அங்கே போய் சுற்றி வர நன்மை உண்டாகும். அனுச நட்சத்திரம் கோவிலில் காற்றோட்டமான இடம். அந்த காற்றோட்டமான இடத்துக்கு நீங்கள் போனாலே போதும். கேட்டை நட்சத்திரம் பூஜை பொருள் உள்ள இடம். இப்போ பூஜை பொருள்லாம் எங்கே வச்சுருப்பாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது கேட்டை நட்சத்திரக்காரங்க பூஜை பொருளையும் வாங்கி கொடுக்கலாம். அந்த இடத்துலையே நீங்கள் போய் கொஞ்ச நேரம் இருந்தாலும் போதும். மூல நட்சத்திரம் உண்டியல் பகுதி. உண்டியலும் வாங்கி கொடுக்கலாம். மூல நட்சத்திரம். அதுபோல் பூராடம், உண்டியலில் காசும் போட்டு வரலாம். டெய்லி ஒரு ரூபா கூட போட்டு வரலாம். பூராடம் கர்ப்பகிரக விமானம். அதாவது பூராட நட்சத்திரங்கிறது சுவாமி கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம். அது உழவார பணி செய்கின்ற பொழுது அதுக்கு நீங்கள் பராமரித்தாலும் நன்மை உண்டாகும். உத்திராட நட்சத்திரம் கால் கழுவும் இடம். நம்ம தண்ணீர் கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு தண்ணீர் வச்சுப்பாங்க. இப்போ நிறைய கோயில்களில் இல்லை. அந்த இடத்த சுத்தப்படுத்தினாலும் சரி. திருவோண நட்சத்திரம் நவகிரகங்களுக்கு உபதெய்வமாக அது வருகிறது. அந்த திருவோண நட்சத்திரக்காரங்கள் நவகிரகங்களையும் வணங்கலாம். அவிட்ட நட்சத்திரம் மணி ஓசையை கேட்கக்கூடியது. அப்போ கோயிலில் நெய்வேத்தியம் பண்ணும்போது மணி அடிக்க போகும்போது நாம் இருந்து அதை மணியை அடிக்கலாம். அந்த மணியை சரியில்லைன்னா பராமரித்து கொடுக்கலாம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு காலபைரவர் தான் அந்த இடத்துல இருக்கார். காலபைரவரை போய் நீங்கள் அந்த இடத்தையும் சுத்தப்படுத்தி பராமரித்து கொண்டு வரலாம். பூரட்டாதி நட்சத்திரம் பிரகாரத்தை சுற்று வழி, அதில் குப்பை கூலங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மடப்பள்ளியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ மடப்பள்ளி அருகில் இருக்கலாம். மடப்பள்ளிக்கு அங்கே தேவைப்படுற அளவுக்கு ஏதாவது பொருள் வேணும்னாலும் வாங்கி கொடுக்கலாம். ரேவதி நட்சத்திரம் கோவிலுடைய நந்தவனத்தை குறிக்கக்கூடியது. அந்த நந்தவனத்தை நீங்கள் நல்ல முறையில் பராமரிச்சிட்டிங்கனாலே போதும். இப்படி 27 நட்சத்திரங்கள் எங்கெங்கே ஒரு கோவில் இருக்குது என்பதை பற்றிய ஒரு தெளிவை உங்களுக்கு தந்திருக்கிறார்.
இதை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக நிறையா பண்ணி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். நண்பர்களே, இது ஆன்மீக விழிப்புணர்வுக்குள்ள ஒரு வீடியோ. இதை உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் இதை பயனடைவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.